வணக்கம் படத்தோட இன்னைக்கு என்ன பார்க்க போனா ஜனநாயக படத்தோட ரிவ்யூ. ஏய் இன்னும் படம் தியேட்டருக்கு வரல ரிவ்யூவா? டேய் என்னடா சொல்ற? டேய் அப்ப இந்த படத்தை பார்த்துட்டியா? இல்ல நம்ம படம் பார்க்கல. அப்புறம் எப்படி படத்தோட ரிவ்யூ போடுற? ஆமா அப்படியே கொண்டம் படத்தை அப்படியே பார்த்துட்டாலும் என்ன இருக்கு போகுது? 4 சண்டை காட்சி, அப்புறம் ஒரு ஹீரோனி வருவா, அவ கூட ஒரு லவ் டூயட் சாங், அப்புறம் சென்டிமெண்ட் பேர்ல ஒரு அக்கா தங்கச்சி. இதுதானே காலங்காலமா விஜய் நடிக்கிற படத்துல இது ரொம்ப தொடர்ந்து பாக்கணுமே. இதுல வர தனியா வர போய் பார்க்கணுமா? விஜய் படம் போய் தியேட்டர்ல போய் பாக்குற அளவுக்கு அது ஒண்ணு கமலஹாசனோட படம் கிடையாது, விக்ரமோட படம் கிடையாது, ஏன் நம்ம தனுஷோட படமும் கிடையாது. ஏன்னா அது ஒரு கமர்ஷியல் மசாலா. ஆனா அந்த கமர்ஷியல் மசாலாவில் என்ன மாதிரி விஷமத்தன்மமான சில எச்ச வேலைகள் வந்து பார்த்திருக்காங்க. அப்ப நம்ம கிளம்பி எங்க போறீங்க? பஞ்சாயத்து முடிச்சு அதுவும் தொடர்ந்து விஜய் படத்துல வந்து நம்ம பார்க்கணும். இது துப்பாக்கில ஆரம்பிச்சு பீஸ்ட்ல ஆரம்பிச்சு இப்ப 3ஆவது படம் ஜனநாயகம். யோ ஜனநாயகனா உனக்கு என்ன அர்த்தம் தெரியுமாயா? என்ன ஜனநாயகனா? இங்க வந்து ஜாதியால வந்து ஏற்றத்தாழ்வு, இவன் வந்து மேல கீழே, இவன் வந்து மதத்தால இவன் வந்து வேற ஒரு ஆளு இங்க ஒரு ஆளு அப்படிலாம் இங்க கிடையாது. எல்லாருமே சமம் அப்படின்ற ஜனநாயக அடிப்படை தான் நம்ம எல்லாம் வாழ்றோம். அதனால ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் இவங்க எல்லாம் தீவிரவாதிங்க, இந்த மதத்துக்காரங்க தீவிரவாதம் சொல்லி ஏன் தொடர்ந்து கட்டுறீங்க? அது துப்பாக்கில ஆரம்பிச்சு பீஸ்ட்ல முடிஞ்சு இப்ப ஜனநாயகத்துல வந்து நீ வந்து ஆரம்பிச்சீங்கன்னா, அன்னைக்கே துப்பாக்கில காட்டும்போது உன்னை செருப்பை கழட்டி பொதுமக்கள் அடிச்சிருந்தா நீ பீச்ல அதே மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நடிக்கிறதுக்கோ இல்ல வந்து ஆக்ட் பண்றதுக்கோ சம்மதிச்சுக்க மாட்டேன். அப்ப அன்னைக்கு அடிக்கிறத காரணம் தான் இன்னைக்கு நீ ஜனநாயகம் உன்னுடைய கடைசி படம் சொல்லக்கூடிய அந்த படத்திலும் பார்த்தனா சிறுபான்மை மக்கள் வந்து நீ தீவிரவாதே காட்டுற. யோ இதெல்லாம் கேவலமா இல்ல? இப்படி ஒரு கேவலப்பட்ட பொறுப்புக்கு தேவையா? காலங்காலமா இந்த பிஜேபி சங்கிகள், இந்த RSS சங்கிகள் தான் பார்த்தா தொடர்ந்து சிறுபான்மை மக்கள் வந்து பொது எதிரியை காமிச்சு இவங்கெல்லாம் தீவிரவாதிங்க, இவங்கெல்லாம் அப்படிதான் சொல்லி காலங்காலமா காட்டுறான்னா அதுக்கு நீயும் காட்டுறனா அப்ப நீ யாரு? நீ சங்கியா? நீ அப்படிதானே கேட்க தோணும். ஏங்க அவர் ஒரு நடிகருங்க, அவர் வந்து நடிக்கதாங்க வருவார், அவருக்கும் கதைக்கு என்னங்க சம்பந்தம்? இது வந்து எழுதுன டைரக்டர் தான் கேட்கணும். அப்ப டைரக்டர் இந்த மாதிரி ஒரு கதை சொல்றாங்கன்னா நீ கேட்கணும்ல. உனக்கு அறிவு எங்க போச்சு? நீ ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. ஒரு காலத்துல நீ வந்து சினிமா நடிக்க காசுக்காக தான் நீ சினிமா நடிச்ச, அதெல்லாம் கடந்து இன்னைக்கு நீ மக்கள் பணிக்காக வர. எனக்கு வந்து ஓட்டு போடுங்க, நான் வந்து முதல்வர் ஆகுன்னு சொல்லி பிச்சை கேட்கிற, ஓட்டு பிச்சை கேட்கிற. அப்ப சிறுபான்மை மக்கள் முஸ்லிம் மக்கள் ஓட்டு உனக்கு வேண்டாமா? என்ன ஜென்மையா நீ? அதாவது துப்பாக்கில நீ காட்டும் போது பொதுமக்கள் அன்னைக்கு உனக்கு செருப்பை கழட்டி அடிச்சிருந்தா இன்னைக்கு வந்து நீ நிப்பியா? அப்ப அன்னைக்கு அடிச்சிருந்தா உனக்கு அந்த ஞாபகம் வரும், ஐயோ சிறுபான்மை மக்கள் அப்படி காட்டக்கூடாது, நம்ம ஊர் மக்கள் நம்ம கூட அன்றாட காலமா காலகாலமா இங்க வாழ்றாங்க, அவங்க அப்படி காட்டக்கூடாது, அது ரொம்ப தப்பு, பெரும்பான்மை மக்களான இந்துக்கள் தான் நாம அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு உனக்கு அறிவு வந்திருக்கும், புத்தி வந்திருக்கும். காரணம் உன்னை யாரும் செருப்பை கழட்டி அடிக்காத ஒரே காரணம் தான் இன்னைக்கு நீ காட்டுற. தொடர்ந்து அது 2026 ஏற்கனவே பிஜேபி சங்கிகள் பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பார்த்தா மிகப்பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்தும் துடிக்கிறாங்க. அவங்களுக்கு தீனி போடுற விதமா தான் நீ பண்ற, இல்லனா அவனுக்கு நீ கைக்குள்ளேயே செயல்படுற. எங்க சினிமாவில் தாங்க காட்டுறாங்க, எல்லாரும் காட்டுற மாதிரி தான் நாங்களும் காட்டுறோம் அப்படின்னு சில பேர் வந்து கேட்பாங்க. ஏண்டா அவன் பீயத்துங்கிறானா ஒன்ன பீ சாப்பிடணும்டா? ஏண்டா அந்த சிறுபான்மை மக்களுக்கு என்ன மாதிரி இங்க பிரச்சனை இருக்கு அதை பத்தி பேச உங்களாம் வக்கு இல்ல. நீ எல்லாம் போய் நோம்பு கொஞ்சம் குடிக்க போற, இல்ல ஓட்டுக்கு ஒரு எச்ச ஓட்டுக்காக போட்டு சிறுபான்மை மக்களோட ஓட்டு வேணும்ன்றதுக்காக நீ நோம்பு கொஞ்சம் சாப்பிட போறிய? உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொன்ன இல்லையா? அதாவது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு மதக்கலவரத்தை உருவாக்க இந்த பிஜேபி சங்கிங்க எவ்வளவு பேர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பரங்குன்றத்துல வந்து மதக்கலவரத்தை ஃபார்ம் பண்ணி எவ்வளவு பிரச்சனை பண்றானா அதை சார்ந்த ஒரு வார்த்தை பேச தெரியல, அதை சார்ந்த ஒரு அறிக்கை விட தெரியல. அப்புறம் என்ன மைத்துக்கு எங்களை இந்த மாதிரி வந்து முஸ்லிம்கள் வந்து தீவிரவாதியா காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்பலாம் மாட்டாங்களா? தினம் தினம் நம்ம வந்து நியூஸை பார்த்துதான் இருந்தது. நார்த்ல பார்த்தோன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லி முஸ்லீம் போட்டு தாக்குறான், அடிக்கிறான் பெண்கள் மீது. அந்த ஹோலி பண்டிகை, அந்த ஹோலி பண்டிகை வந்தா சாக்கடை கொண்டு மேல ஊத்துறான். அப்ப நீ பேசிருந்தா நீ அதை பத்தி தானே பேசணும். வீட்டுக்குள்ள என்ன கறி சமைக்கிற, மாட்டுக்கறியா இல்ல கோழிக்கறியா இது ஆட்டுக்கறியா அப்படின்னு சொல்லி வீடு பூந்து அடிக்கிறான், உதைக்கிறான், கொல்றான். அதை பேச பக்கு துப்பு இல்ல உனக்கு. ஆனா உனக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு வேணும் சொல்லி வந்து நோம்பு கொஞ்சம் குடிக்க போறியோ? உனக்குலாம் வயிற்றுக்கு நோம்பு கஞ்சி தான் குடிச்சேன் அன்னைக்கு, இல்ல வேற எதனா வந்து இல்ல மலத்தை எதனா சாப்பிட்டேன்னு சொல்லி சிறுபான்மை மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் கண்டிப்பா அதை கேட்பாங்க. அப்புறமா இவனு ஒரு காரணத்தை வந்து கூட்டு வந்துடும். ஏங்க அந்த படத்துல முஸ்லிம்களை வந்து தப்பாலாம் காட்டலங்க, ஒரு முஸ்லீம் தானே எனக்கு தப்பா காமிச்சேன், மீதி முஸ்லீம் வந்து நல்ல முஸ்லீம் வந்து அவங்க வாழ்றாங்கல்ல, அவங்க நம்ம நல்லவனை தானே காட்டுறோம். இதுதாங்க நாங்க வந்து எல்லாரையும் வந்து தப்புன்னு சொல்லலைங்க. டே அறிவுட்ட நாய்களா? ஏன்னா காலங்காலமா இன்னைக்கு பிஜேபி சங்கி தொடர்ந்து அப்படிதானே காட்டுறாங்க. வந்து கேரளா ஸ்டோரின்னு சொல்லி வந்து ஒரு பீப் சாப்பிட்ற மாதிரி எவ்வளவு கொச்சையான ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் இந்த படம் ஒண்ணுதானடா. ஏன்னா நீ வந்து ஒருத்தனை தீவிரவாதினு காமிச்சவே ஒட்டுமொத்த மக்களே அப்படிதானே பார்க்க தோணும், அப்படிதானே ஒரு கண்ணோட்டமாக யோசிக்கிறாங்க. இங்க வந்து எவனுக்கு மண்டையில மூளை இல்ல, எல்லாம் வந்து மாட்டு கோமி மாட்டு சாணியை வச்சுதானே வாழ்றான். அவனை போன்ற ஆட்கள்லாம் வந்து எப்படி பார்ப்பான்? ஓ முஸ்லிம்ஸ் வந்து சில பேர் தாங்க தப்பா இருப்பாங்க, சில பேர் நல்லவங்க அப்படின்னு சொல்லி பாக்குறான்.
ஏண்டா இங்க சில பேர் முஸ்லிம்ஸ் வீடு கொடுக்க மாட்டானா நாய, அதை பத்தி பேசி விடானே. அப்ப தொடர்ந்து இந்த பிஜேபி சங்கிகள் பார்த்தனா சிறுபான்மை மக்கள் வந்து நம்மளுக்கு எதிரி, இந்த மக்களால் தான் இந்துக்களுக்கு ரொம்ப ஆபத்து, இந்த மக்கள் வந்து பாகிஸ்தானுக்கு அடிச்சு விரட்டணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல வந்து தொடர்ந்து அவங்க வந்து மத பிரச்சாரம் பண்றாங்க. அதை பத்தி பேச உங்க வக்கு இல்ல. யோ உன்னை விட வயசுல சின்ன பையன் தான் சிம்பு. மாநாடுன்னு ஒரு படம் போய் பாரு, அழகான படம், சூப்பர். அதாவது தமிழ்நாட்டு மக்களோட வந்து எவ்வளவு வந்து இணக்கமா வாழ்றாங்கன்னு சொல்லி எவ்வளவு அற்புதமான படம். அந்த மாதிரி படம் பண்ணியா? அப்படி படம் பண்ண முடியலன்னா, முஸ்லிம் மக்கள் வந்து நல்ல விதமா காட்ட உங்க படம் பண்ண முடியலன்னா, தயவு செய்து சிம்பு கிட்ட போய் 4 சொம்ப வாங்கி குடி, அப்பனாச்சும் உனக்கு அறிவு வருதானே பார்க்கலாம். ஏன் சொல்றேன்னா, துப்பாக்கி எங்க ஆரம்பிச்ச, துப்பாக்கில உனக்கு செருப்பை கழட்டி வச்சிருந்துருக்கலாம். அதை விட பீஸ்ட்ல எங்க ஆரம்பிச்ச. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன்னா திமிரு, சங்கியோட திமிரு. நம்மள வந்து எவனா கேட்பான், நான் அப்படித்தானே காட்டுவேன் அப்படின்னு வந்து நீ காட்டுறனா, நீ எல்லாம் எதுக்கு ஏன் மக்கள் பணிக்காக வரன்னு கேட்கற? மக்கள் பணிக்க எதுக்கு வர? அப்ப சங்கிங்களோட ஓட்டு மட்டும் உனக்கு போதுமா? அப்புறம் என்ன மாநாத்துக்கு நீ வந்து போய் நோம்பு கஞ்சி குடிக்கிற? அப்ப என்ன அந்த மக்கள் உன்னை சட்டை பிடிச்சு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அப்ப அந்த சிறுபான்மை மக்கள் தினம் தினம் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஏதோ ஒரு மூலையில வந்து பாதிக்கப்படுறான். அதை பத்தி பேச உங்க வக்குன்னா கூட தயவு செய்து மூடிட்டீரியா. அவங்கள தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஒரு முஸ்லிம்னா தீவிரவாதிங்க, இவன் வந்து குண்டு வைப்பானுவ, மத்த வந்து அப்பாவி மக்கள் கூட தான் இவன் வந்து ரசிப்பானுவ, அந்த மாதிரி தொடர்ந்து நீ காட்டதே இந்த மாதிரி எச்ச வேலைக்கு நீ வேற வேலை பார்த்து சம்பாதிக்கலாம். தயவு செய்து ஏன் சொல்றேன்னா, தொடர்ந்து நீ காட்டுற விதையை விதைக்கிற ஆர்எஸ் காரனை விட மிக கொடூரமா நீ அந்த வேலை செய்யற, உன் படத்தை மூலமா பண்றனா எவ்வளவு கேவலமான ஜென்மையா? இப்படி சம்பாரிச்சு நீ சாப்பிடணுமா? நீ மைக்கு பிடிச்சிட்டு பேசுற. சிறுபான்மை மக்களுக்கு நான் வந்து மத நல்லெண்ணத்துக்கு நான் வந்து உறுதுணையா நிற்பன்றையோ, தயவு செய்து அவங்களை நீ முஸ்லிம் தீவிரவாதிங்க அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறது இருக்குல்ல, அதை நீ பண்ணாம இருந்தா போதும். அந்த மக்களுக்கு நீ செய்யற மிகப்பெரிய தொண்டு, மிகப்பெரிய ஹெல்ப், அதாவது நீ மூடிட்டு இருந்தா போதும்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இனி வரும் காலத்துல எவனா தமிழ் சினிமாவில முஸ்லிம் தான் தீவிரவாதம் சொல்லி எவனா படம் எடுத்தானா, பொதுமக்கள் ஆகிய தமிழ் மக்கள் செருப்பை கழட்டடிங்க. அதாவது சிறுபான்மை மக்கள் மட்டும் இதை வந்து செய்யணும் சொல்லல, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இந்துக்களும் செய்யணும். ஏன்னா தமிழ்நாட்டில் இங்க நம்ம இந்து முஸ்லிம் சொல்லி மாமா மச்சனா ஒற்றுமை வாழ்றான். அதன் காரணத்தினால்தான் இன்னைக்கு பிஜேபி சங்கியால திருப்பரங்குன்றத்துல ஒரு விலைக்கு ஏத்த முடியல. என்ன காரணம்? இங்க ஒரு மிகப்பெரிய மதங்களை வந்து இங்க உருவாக்க முடியாது. ஐயோ முஸ்லிம்ல தீவிரவாதிங்க நம்ம கோயில தீபத்தை வந்து விட மாட்டான் அப்படின்னு எவனா சொல்லி இங்க வந்து மத பிரச்சனை ஏற்படுத்த வந்தானா பொதுமக்களுக்கு தெரியும், செருப்பை கழட்டி அடிப்பாங்க. ஏன்னா இது தமிழ்நாடு, நாங்க காலங்காலமா இங்க வந்து மாமா மச்சனை ஒன்னா வாழ்றா அப்படின்னு தான் பார்ப்போம். ஏற்கனவே முஸ்லிம்கள் வழிபடுற கோவில போய் பார்த்தனா, அந்த கோவிலுக்கு அடியில பார்த்தனா இந்து சாமி இருக்கு, இந்த கோவில் இருக்குன்றா. அதன் காரணமா தான் பாபர் மசீதை உடைச்சு அங்க அவ்வளவு பேர் மத கலவரம் பண்ணி கிட்டத்தட்ட 2500க்கு மேல இந்து முஸ்லிம் விட்டு செத்தாங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? பிஜேபி என்ற ஒரு சங்கி. அவனு வந்து மதவெறியை தூண்டி விட்டு அங்க ஆட்சி அமைக்கிறதுக்காக அப்பாவி இந்துக்களையும் முஸ்லிம் தான் கொண்டாடுவேன். அந்த மாதிரி ஓட்டு கேட்க எச்சத்தனமா வேலை பார்த்துன்னு சில சங்கிங்க பண்றாங்கன்னா, நீ இப்படி படத்துல பண்ணலாமையா அப்படின்னு மாதிரி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உங்களை பார்த்து கேட்க தோணுது. வீடியோட இறுதியா இந்த படத்தை வந்து லீக் பண்ணிட்டாங்க, படத்தை வந்து ஃபுல்லா வந்து வெளியிட்டாங்க. இது யாருன்னு கேட்டா, இது டிஎம்கே சதி, டிஎம்கே தான் வெளியிட்டாங்க அப்படின்றது. இல்லைன்னா எல்முருகன்கிறார்ல, அவர் தான் வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேபி எல்முருகன் மேபி ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா கூட்டணிக்கு நீங்க வந்து ஒத்து போக்குறதுக்காக மேபி அப்படி பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா அமீர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, சூப்பரான கேள்வி. அதாவது அந்த வீடியோல பார்த்தனா ரஃப் எடிட் பேர் தான் வாட்டர் மார்க் இருக்கு. பொதுவாக வந்து படங்கள் வந்து சென்சாருக்கு கொண்டு போகும்போது அது சென்சார் வெர்ஷன் சொல்லி தான் அமுச்சு விடுவாங்க. இல்லைன்னா வந்து ரஃப் எடிட்னா எடிட்டர் டீமுக்குள்ள போட்டு பாக்குறது, இல்லைன்னா அந்த டைரக்ஷன் டீமுக்குள்ள போட்டு பாக்குறது. அப்ப இதுக்குள்ள எவனே தான் அந்த படத்தை வந்து வெளியிட்டுக்கிறான்னா, அப்ப முழுக்க முழுக்க இது யார் பொறுப்பு? ஒண்ணு டிவிக்கு சார்ந்த கட்சிக்காரன், இல்லைன்னா விஜய் கூட அந்த படத்தை வந்து வெளியிட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா எலெக்ஷன் வரப்போது, படத்தை வந்து டிஎம்கே சதியால் தான் அந்த படம் வெளியே வந்துச்சு, என்ன வந்து முடக்கிறாங்க, நாசப்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு அனுதாப ஓட்டு வாங்கினதுக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை பார்த்துருக்கலாம். அதை உறுதிப்படுத்தும் விதமா தான் இப்ப இன்னைக்கு வந்த நியூஸ் பார்த்தனா, நம்ம விஜய் நடிச்ச ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அது பார்த்தனா கேவிஎன் அந்த பேனர் பார்த்தனா விஜய் வந்து இன்னொரு படம் நடிப்பதாக சைன் பண்ணிக்கிறாரு. என்ன காரணம்? எப்படியும் எலெக்ஷன் நம்ம ஜெயிக்க போறது இல்ல, இது கடைசி படமும் கிடையாது, இன்னொரு படம் நான் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருக்கிறார். என்ன காரணம்? படம் வெளியே வந்துட்டா யாருக்கு லாஸ்? மொன்னனுக்கு லாஸ் கிடையாது. ஏன்னா மொன்ன சம்பளம் வாங்கினு போயிட்டாரு, சம்பளத்தை வாங்கி கொண்டு போயிட்டு அவர் ஊரா சுத்தி சொகுசா இருந்து என்ஜாய் பண்ணிட்டாரு. ரிட்டர்ன் கேட்டாலும் அண்ணன் கொடுக்க மாட்டாரு. அதன் காரணமா அந்த கம்பெனி கூட்டு தலைவர், இந்த படம் வெளியே வந்ததுக்கு லீக் ஆனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீதான், அதனால நீ சமாளிக்கிற வேலை எல்லாம் வேண்டாம், தயவு செய்து நீ இன்னொரு படத்தை நடிச்சு கூட்டு போறான்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு சைன் வாங்கியிருக்கு. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன உறுதிப்பட தெரியுதுன்னா, இவனுல தான் பார்த்தோன்னா இந்த அரசியல் நோக்கத்துக்கு, அரசியல்காரத்துக்கு இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு எச்ச வேலை பார்த்து ஓட்டுக்காக இப்படி வேலை பார்த்திருக்கீங்களா? டேய் ஏண்டா இப்பவே இந்த ஆட்டம் ஆடுறீங்களே, நாளைக்கெல்லாம் நீங்களாம் சிஎம் ஆனா இப்படிதான் இருக்கும் நாடு. சூப்பர். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க என்ன நினைக்கின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.